இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறது, நாம் யாரா இருந்தோம், உலக தோற்றத்துக்கு முன் நாம் யாராக இருந்தோம், இந்த பூமிக்கு வந்த பிறகு நம்ம இந்த முதல் ஆதாமுக்குள் நம்ம யாராக மாறினோம், அடுத்ததா கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நம்ம யாரா இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல கூட இதில் ஆழமாய் ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பல நாட்களா நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு வசனம். ஆனா இன்றைக்கு அதனுடைய ஆழங்களுக்குள்ள தேவன் நம்மை நிச்சயமாய் அவர் கொண்டு போவார். நம்மை விடுவிக்கும்படியாக தேவன் இந்த நாளிலிருந்து நம்ம நம்மள வேற வேற டைமென்ஷன்ஸ்ல நம்ம போகும்படியாய் சில காரியங்கள்ல நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். நம்மளால வெளியே வர முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற சில காரியங்கள். அந்த காரியத்தை குறித்து தான், அந்த காரியத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பாடி முதற்கொண்டு தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இத நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் சரீரத்தில் சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஜீவன் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனதில் ஏற்பட்ட காரியங்கள் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது. இப்போ சரீரத்துல ஏதோ மனதுல ஏற்பட்ட சில காரியங்கள், டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், இது எல்லாமே சரீரத்துல ஏதாவது ஒரு பகுதியில வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறதாம். இன்றைக்கு இன்றைக்கு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனதில ஏற்பட்ட பிரச்சனைகள் சரீரத்துல ஏதோ ஒரு பகுதியில அது பெயினா வந்து உட்கார்ந்துகிடுது. இல்லன்னா இன்னும் சொல்ல போணும்னா மிகப்பெரிய வியாதிகள், அந்த கேன்சர்ன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் எல்லாமே ரொம்ப டீப்பர் லெவல்ல ரொம்ப கவலை, ரொம்ப பயம், இதுல இருக்கிறவங்கள அது அஃபெக்ட் பண்றதா நம்ம பார்க்கிறோம். இது ஜெனட்டிக்காவும் அடுத்தடுத்து பாஸ் ஆகுறதையும் நம்ம பார்க்கிறோம். சில வியாதிகள் பரம்பரையா ஏன் வருதுன்னா, இதே விதமான இந்த பாடியில எந்த ஒரு தாய்க்கோ, தகப்பனுக்கோ, இல்ல ஒரு தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ இருந்த அந்த அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த விழிப்புத்தன்மை அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கோ, இல்ல பேர பிள்ளைகளுக்கோ, இல்ல அடுத்த சந்ததிகளுக்கோ, அது ஒருவேளை அவர்களுடைய செயல்களும் அவங்க பாடியில கடந்து போகலாம். இல்ல பலவீனங்களும் அவர்களுடைய சரீரங்களிலே கடந்து போகலாம். ஆனா, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் யாரென்று அறிகிற பொழுது, இது எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது, தொட முடியாது. ஏன்னா, நாம் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், நாம் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படிங்கிறத எப்போ உணர்கிறோமோ, அப்போ இந்த பாடியில இருந்து, பாடியில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம அடிக்கடி பார்த்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ரோமர் 8, 1, 2. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்படுபவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. சரி, இப்போ இங்க பிரமாணம், நேற்று நம்ம விசுவாச பிரமாணத்தை குறித்து தியானித்தோம். இப்போ இங்க ஒரு பிரமாணம், 2 பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பாவம், மரணம் என்கிற பிரமாணம். இன்னொன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பிரமாணம் அப்படின்னாலே அது ஒரு பிசிக்ஸ் லா மாதிரி. நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான். ஒரு லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு இருக்குன்னா, கண்டிப்பா எந்த ஒரு பொருளை மேல தூக்கி போட்டாலும் அது கீழே விழுந்துதான் ஆகும். அது ஒரு மாறாத ஒரு விதி, ஒரு லா. அதுபோல விழுந்து போன முதல் ஆதாம், விழுந்து போன அந்த மனிதனுடைய சுபாவத்துக்குள்ள பாவம் செய்வதும்
அதன் விளைவா மரணத்தை அடைவதும் ஒரு மாற்றவே முடியாத ஒரு விதியாக இருந்தது. முதல் ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள சிக்கிக் கொண்டது. இதிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லை என்கிற நிலைக்கு முழு மனுக்குலமும் தள்ளப்பட்டது. இது ஆதாம் மூலமாய் முழு மனித இனத்திற்குள்ளேயும் நுழைந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது எப்படி செயல்படணும்னு. அதுபோல இன்றைக்கு நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல் ஆதாமின் மூலமாய் நமக்குள்ளே ஏற்பட்டது. இதுதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது அப்படின்னு ரோமர் 5 நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் பாவத்தினாலே மரணம், இந்த பிரமாணத்தில் முழு மனுக்குலமும் என்ன செஞ்சதான் சிக்கி கொண்டது, மாட்டிக்கொண்டது. இந்த பிரமாணம் யாரை விட்டும் அந்த பிரமாணம் எடுபட முடியல. முழு மனுக்குலம் ஆதாம்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் எல்லாரையும் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இவர்களுக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்பட்டு கொண்டு இருந்தது என்பதுதான் நிஜம். இப்போ ரோமர் 7வது அதிகாரத்துல நம்ம சில வசனங்களை தியானிச்சுட்டு அப்புறம் திரும்ப இதுக்கு வரும்போது பல காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து ஒரு 19 வரைக்கும் வாசிங்க. அப்புறம் தொடர்ந்து அதோடைய கண்டினியூஷனை வாசிக்கலாம். ரோமர் 7:15 முதல் 19. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, ரோமர் 8 தான் அந்த பிரமாணத்துல எப்படி விடுதலையானோங்கிறத சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இவருடைய மனது ஒரு பிரமாணத்துல இருக்கு, நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பம் இவருக்கு இருக்கு. ஆனா கூட அதை என்னால் செய்ய முடியவில்லை, நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க, நான் விரும்பாததான் செய்றேன், ஆனாலும் நியாயப்பிரமாணம் நல்லதென்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதா? நல்லதுதான். ஆனா எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்தது. நான் விரும்புறேன் உன்னை செய்யணும்னு, ஆனா என் சரீரத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. முதல் ஆதாமின் மூலம் வந்த ஒரு பிரமாணம் என் சரீரத்துல காணப்படுது. அந்த சரீரத்துல இருந்த அந்த பிரமாணம் நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு, விரும்பாததை செய்யும்படிக்கு அந்த சரீரத்தில் இருக்கிற பாவம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு காரியத்தை இவனை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆடம் மூலமாய், முதல் ஆதாம் மூலமாய் நம்முடைய சரீரத்துல வந்த காரியம் நன்மை வாசம் பண்ண முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அடுத்தது அவர் சொல்ற, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். என்னால முடியல, நான் விரும்புறேன், ஆனா என் சரீரத்துல ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கு, அது என்னைய நன்மை செய்ய விட மாட்டேங்குது. அந்த அந்த சரீரத்துல இருக்கிற பிரமாணம் என்னை பாவம் செய்யதான் தூண்டுதே தவிர
நன்மை செய்வதற்கு என்னால் முடியவில்லை. இப்போ இதற்குரிய ஆழமான அர்த்தத்தை நான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அது ஆழமாய் புரிய ஆரம்பிக்கும். என் மனசாட்சி எதை அனுமதிக்கவில்லையோ அதையே நான் செய்கிறேன். இதுதான் என் வாழ்வின் பரிதாபம். நன்மை செய்ய வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்பினாலும் அதை என்னால் செய்ய முடிவதில்லை. எதை நான் வெறுக்கிறேனோ அதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சரீரத்துல இந்த பாவம் என்கிற பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் மனசாட்சி தேவனுடைய பிரமாணத்தை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறது. அப்படி இருக்க அந்த தவறுகளை செய்வது நான் அல்ல, எனக்குள் என் சரீரத்துக்குள் குடியிருக்கும் பாவம் என்கிற வல்லமையே அதை செய்கிறது. அது என் உடலை பிணையாக பிடித்து வைத்திருக்கிறது. இந்த பாவம் என்கிற பிரமாணம் நம்ம சரீரத்தை பிடிச்சு வச்சிருக்குது. நம்ம என்னதான் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நம்மளால அதை செய்ய முடியலன்னா நம்முடைய சரீரம் இந்த பாவம் என்கிற பிரமாணம் அதை பிணை கைதியாக பிடித்து வைத்திருக்கிறது நம்முடைய சரீரத்தை. அதனாலதான் மனது விரும்புது. ஆனா நம்ம சரீரத்துல இருக்கிற இந்த பிரமாணம் நம்மை விரும்புகிறதை செய்யாதபடிக்கு விரும்பாததை செய்ய அது தூண்டுகிறதாய் இருக்கிறது. பாவம் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு வைரஸ் மாதிரி இருக்குதாம். அது திடீர்னு வெளிப்பட்டு, இப்ப வைரஸ் ஒரு நம்ம உடம்புல இப்ப திடீர்னு ஒரு கோல்டே நமக்கு பிடிக்குதுன்னா உடனே அது வைரஸ் திடீர்னு அது வெளிப்படுது. அந்த வைரஸ் செயல்பட்டு நமக்கு கோல்டு எல்லாம் வருது. அதே போலதான் இந்த பாவம்ங்கிறது நம்முடைய சரீரத்துல உறங்கி கொண்டே இருக்கிற ஒரு வைரஸ் போல இருக்குது. திடீர்னு வெளிப்பட்டு அது நோயின் சிம்டம்ஸை காட்டுறது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பாவம் என்கிற வைரஸ் நம்முடைய செயல்களின் மூலம் அது வெளிப்படுகிறது. எனக்குள் இருக்கும் பாவத்தின் தீவிரம் எவ்வளவு கொடுமையானது என்றால் அது என் வாழ்வை வெறும் நல்ல எண்ணங்களோடு மட்டுமே நிறுத்தி விடுகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசையை செயல்படுத்தும் வல்லமை என்னிடத்தில் இல்லை. என்கிட்ட இருக்கு, என் மனது நான் நன்மை செய்யணும், நான் இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் விரும்புது. ஆனா அந்த ஆசையை செயல்படுத்தக்கூடிய வல்லமை என்னிடத்துல இல்ல. ஏன்னா என் சரீரத்துல பாவம் என்கிற பிரமாணம் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு சங்கடமான விஷயம் என்றால் நான் எடுக்கும் மிக உறுதியான முடிவுகள் கூட என்னை கைவிடுகின்றன. நான் தவிர்க்க நினைக்கும் அதே தீமையை மீண்டும் செய்கிறேன். நல்ல முடிவுகளாலோ அல்லது மன வலிமையாலோ ஒரு மனிதனை மீட்க முடியும் என்றால் சட்டங்களும் கட்டளைகளுமே போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் நல்ல எண்ணங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் நல்லதா? நல்லதுதான். ஆனா இந்த நியாயப்பிரமாணம் யாரையாவது மீட்க முடியுமா, ரட்சிக்க முடியுமா? நான் அதை செஞ்சேன், நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும்னு சொல்லி எதையாவது செஞ்சு செஞ்சு நம்ம நீதிமான் ஆக முடியுமானா நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம சரீரத்தில் ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணம் நம்மை நிச்சயமாய் நல்ல செயல்களை செய்ய விடாது என்பதுதான் நிஜம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடம் மூலமா முழு மனுக்குலத்துக்கும் இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அவர்களால அதை பின்பற்ற முடியவில்லை. ஏன்னா இந்த பிரமாணம் அவங்க சரீரத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எப்படி பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து பிரமாணங்களின்படி அவர்களால செயல்பட முடியும்? இந்த சரீரத்துல இந்த பாவம் என்கிற பிரமாணம் எல்லோருக்குள்ளேயும் செயல்பட்டபடியினால இந்த நியாய பிரமாணம்
பாவம் எது பாவம்ங்கிற அறிவை நமக்கு கொடுக்குதே தவிர யாரையும் நியாயப்பிரமாணம் நீதிமானாக்க முடியவில்லை. 10 கட்டளைகள் உட்பட அத்தனை 613 கட்டளைகளையும் எந்த மனுஷனாலையும் ஃபாலோ பண்ண முடியல. இதை தேவன் அறிந்திருந்தார். அதனாலதான் பழைய உடன்படிக்கை முந்தினது பழமையானதும் அது தவறுள்ளதா இருக்கு, பிழையுள்ளதா இருக்குன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மோடு கூட அவர் புது உடன்படிக்கையை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கை அதுல பிழை இருக்கு. ஏன்னா இங்க சரீரத்துல ஒரு பிரமாணத்துல நம்ம எல்லாரும் மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சரீரத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டானாதான், இந்த பிரமாணத்துல இருந்து விடுதலை உண்டானாதான் நம்ம தேவனோடு கூட இணைக்கப்பட்டதாய் நம்ம உணர முடியும், வாழ முடியும், நம்ம விரும்புகிற நன்மைகளை நாம் செய்ய முடியும். இப்போ இந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்குதுங்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியல? நன்மை செய்ய முடியல. நமக்குள்ள கோபம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, கசப்பு இருக்கா, இச்சை இருக்கா, மற்றவங்களை பார்த்து பொறாம இருக்கா, இது எல்லாமே இருக்குதுன்னா இது நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற ஒரு பிராவம் என்கிற பிரமாணத்திற்குள் நம்முடைய சரீரத்துல இந்த பிரமாணம் செயல்படுகிறது. இந்த பிரமாணம் செயல்படுகிற வரைக்கும் நம்ம மனது விரும்புகிறதை நாம் செய்ய முடியாது. இப்ப இந்த பிரமாணத்துல நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள பயம், கவலை, அவிசுவாசம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சோர்வு எல்லாமே இந்த சரீரத்தில் பிரமாணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடம் முதல்ல விழுந்த உடனே அவன் எதை பார்க்கிறான்? சரீரத்தை பார்க்கிறான். இந்த சரீரம் சொல்லுகிறதை அவன் மேன்மையாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த சரீரம்தான் தான் என்கிறதை உணர ஆரம்பித்த அந்த வேளையில்தான் வீழ்ச்சி என்பது நடைபெற்றது. இப்ப இந்த சரீரம் ஒரு பிரமாணத்துக்குள்ள முழுமையுமாய் சிக்கி கொண்டது. இப்ப இதனாலதான் வியாதியா இருக்கட்டும், இல்ல எந்த காரியங்கள் நமக்கு கவலையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சரீரம் என்கிறதுல, அந்த சரீரம் என்கிற பிரமாணம், அந்த பாவம் என்கிற பிரமாணம் சரீரத்தில் செயல்படுகிறபடியினால இந்த சரீரம் பல வகையான வியாதிகளுக்குள்ளயும், பலவீனங்களுக்குள்ளயும், டிப்ரெஷன்ல, பயத்துல, சோர்வுல சிக்கி கொண்டது. அது நிமித்தமே வசனம் சொல்லுது, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த சரீரம் பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது நாம் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இது அறிவுல மாத்திரம் உணர்வது அல்ல. நம்ம ஏற்கனவே விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். நம்முடைய சித்தம், நம்முடைய மனது, சித்தம், நம்முடைய உணர்வுகள், இது மூன்றுலையும் ஃபுல் மைண்ட், வில், எமோஷன், இது எல்லாவற்றிலும் கிறிஸ்து உடையவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம் என்பதை எப்பொழுது அறிந்து உணர ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய அவயவங்களில் விடுதலை உண்டாகும். இல்லைன்னா மனுஷரை போலதான் சிந்திச்சு மனுஷரை போலதான் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய சரீரத்தின் அவயவத்தில் இந்த பிரமாணம் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எப்பவுமே நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்பது விசுவாசம் அல்ல. அவருடைய சிலுவை மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வதே விசுவாசம். இன்னைக்கு என்னுடைய சரீரம் ஒண்ணு சொல்லலாம், என்னுடைய மனது ஒண்ணு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு, இந்த நான் என்கிற மனுஷன் அறையப்பட்டான். இந்த பாவமாகிய பாவத்தை உண்டு பண்ணின அந்த சரீரத்தின் பிரமாணம் அது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இப்போ என்னுடைய சரீரத்தின் அவயவங்களிலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் ஆனபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல்
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இது நம்முடைய சரீரத்தில் செயல்பட முடியாது. ஏன்னா அவருடைய கிருபையை சார்ந்து அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நான் பங்கடைந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சரீரம் முற்றிலுமாய் பழைய மனுஷனுடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதுன்னா அந்த ஓல்டு கான்சியஸ்னஸ், அது முன்னோர்களிலிருந்து வந்த கான்சியஸ்னஸா இருக்கலாம், சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்களா இருக்கலாம், இல்ல நீங்க இன்னைக்கு பயந்துட்டு கூட இருக்கலாம். எங்க அம்மாவுக்கு இது இருந்தது, எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, இதனால எனக்கு வந்துருமோ? இல்ல. எப்போ நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டானோ உங்க சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தும், அந்த சரீரத்தில் செயல்பட்ட பாவம் என்கிற பிரமாணம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை உணர்வோம் என்றால் நமக்கு பாவமும் இல்லை, சாபமும் இல்லை என்பதைத்தான் தேவன் நமக்கு செய்து முடித்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இப்போ முதல்ல இது மனதுல, நம்முடைய இருதயத்துல ஆழமா இதை புரிய வேண்டும், உணர வேண்டும். கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம ஆழமா புரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விடுதலை வரும். அந்த விடுதலை நம்முடைய சரீரத்திற்கும் விடுதலையை தரும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய பலவீனங்களை எண்ணி நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய நல்ல எண்ணங்கள் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனா கிறிஸ்து நமக்குள் வைத்திருக்கிற ஜீவன் நம்மை விடுவித்தே தீரும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம எடுக்கிற முடிவை விட கிறிஸ்துவின் சிலுவை வெற்றியில நம்ம கொண்டிருக்கிற விசுவாசமே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் விடுவிக்கப்பட்டு அது முற்றிலுமாய் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு ஆவியில நம்ம முழுமையுமா மாறிட்டோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒன்றிணைக்கப்பட்டுட்டோம். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக கலந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய மனதும் சரீரமும் அந்த இடத்துல இல்லைன்னா, அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு எங்கெல்லாம் நிறைவேறணும்? நம்முடைய சரீரத்துல, நம்முடைய மனதுல முற்றிலுமாய் நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்படணுமா? என்ன பிரயாசம்? சிலுவையில் அவர் எனக்காக என்னுடைய பழைய மனுஷனை அவர் சிலுவையில் தன்னோடு கூட அவர் அறைந்து விட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் இந்த சரீரம் பாவத்திற்கு மரித்ததாயும் நீதி நிமித்தம் பிழைத்ததாயும் இருக்கிறதுனா, நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுதுன்னா, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு ஆயுதங்களும் அவயவங்களும் அது நீதியை பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய சரீரமும் இந்த பாவம் என்கிற பிரமாணத்தினின்று முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டு, இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், அவங்க சரீரத்தை ஏன் எதுவுமே டச் பண்ண முடியல? அவங்க இந்த பிரமாணத்தில், ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தில் அவர்கள் வாழ தொடங்கினார்கள். பேதுருவை பார்த்தாலும் பவுலை பார்த்தாலும் அவங்க சரீரத்தை அவங்க ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் எதுவுமே டச் பண்ண முடியல. ஏன்? கிறிஸ்துவையே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் யாரும் அவரை தொட முடியல. ஏன்னா இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரால் அவர் உண்டாக்கப்பட்டு, அவர் மனுஷ சாயலில் வந்திருந்தாலும் அந்த ஆவியிலே அவர் பலனடைந்திருந்தபடியினாலே அவர் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை மேற்கொண்டவராய் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவருடைய சரீரத்தை எதுவும் தொட முடியவில்லை. இன்னைக்கு நமக்குள்ள அவர் ஜீவனா இருக்கிறார்னா, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் அவர் ஜீவனா இருக்கிறார் என்பதை
நம்ம மனது எப்பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதோ, வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 10 22. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இப்ப நம்ம கான்சியன்ஸ் அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு, சுத்திகரித்திருக்கிறது என்கிற எண்ணம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலம்னா என்ன? அவருடைய வார்த்தை, அவர் செய்து முடித்த செயல். இதனால் நம்முடைய சரீரம் கழுவப்பட வேண்டுமாம். அவருடைய வார்த்தையினால் நம்முடைய சரீரம் கழுவப்படும் பொழுது இந்த பாடியில ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பாடி ஒரு விழிப்பு தன்மையை அடைந்திருக்கிறது. ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு உணர்வு, பாடியில ஒரு உணர்வு, பாவம் என்கிற உணர்வு அது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்போ சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள் அப்படின்னா என்னன்னா, அவருடைய வார்த்தையினால் நம்முடைய சரீரம் கழுவப்பட நம்முடைய சரீரத்தில் இருந்த இந்த பாவம் என்கிற பிரமாணம் அது முற்றிலுமாய் அது நம்ம மேல செயல்படாமல் போனதை நாம் உணர முடியும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். முதல்ல கான்சியன்ஸ், மனசாட்சி தெளிக்கப்பட்ட இருதயமாய் அது இருக்க வேண்டும். ஏன்னா அவர் நமக்காக மரித்து அவர் மரித்த பொழுது நாமும் மரிச்சிட்டோம்னா, இன்றைக்கு நம்முடைய பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டுட்டான்னா, இனி நம்முடைய மனசாட்சி நம்மை ஒரு நாளும் குற்றப்படுத்த முடியாது. அதுதான் துர்மனசாட்சி. நீ அப்படி செஞ்ச, இப்படி செஞ்ச, அதனால உனக்கு இப்படி, இதனால உனக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தும் என்னுடைய சரீரத்தில் பாவம் என்கிற அந்த போர் செய்த அவயவங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்றால், இப்பொழுது நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். என்னுடைய சரீரமும் அவரோடு கூட மரித்து இன்றைக்கு நான் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய சரீரம் இன்றைக்கு அது என்னுடைய மாம்சத்தினாலாவது, வசனம் சொல்லுது, அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். பெற்றோருக்கு பிறக்கல, நம்ம மாம்சத்துல பிறக்கல, நம்ம ரத்தத்துல பிறக்கல. நம்ம இன்றைக்கு யாருக்கு பிறந்திருக்கிறோம்? அவருக்கு பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ரத்தம் முதற்கொண்டு இன்றைக்கு பரலோகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குதுன்னா, ஒரு ஆதாம் செய்த பாவம், அவனுடைய ரத்தம் இன்றைக்கு ஒரே மனுஷனுடைய பாவம் முழுவதும் முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் கடந்து வந்தது என்றால், அந்த ரத்தம் பாதாளத்துக்குள்ள போனதுனால, எல்லாருடைய ரத்தமும் பாதாளத்துக்கு போனதுனால முழு நம்முடைய சரீரமும் அந்த மரணம் என்கிற பிரமாணத்துல சிக்கி கொண்டது. ஆனால் இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை அவர் பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு அவர் வைத்திருப்பார் என்றால், இன்றைக்கு அந்த ரத்தம் தான் நம்முடைய ரத்தம். இன்றைக்கு நம்முடைய ரத்தத்திலே இந்த பாவம் என்கிற பிரமாணம் இனி ஒரு காலம் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா பாதாளத்துல இருந்த நம்முடைய அந்த ரத்தம் இன்றைக்கு உன்னதத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய ஒரு ஆதாமுக்கு நடக்கிறது முழு மனுக்குலத்துக்கும் நடக்குதுன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், இந்த இரண்டாம் ஆதாமுக்குள் இருக்கிற நாம், அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய ரத்தம். இன்னைக்கு அந்த ரத்தம் உன்னதத்துல இருக்குதுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ. இன்னைக்கு சொல்றோம், நிறைய பேருடைய காரியங்களை கேட்கும் போது வேதனையா இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணோமே, ஏன் நடக்கல?
நாங்க விசுவாசிச்சோமே, ஏன் நடக்கல? இதெல்லாம் தெரியணுமே, இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம அறியணுமே. இதெல்லாம் அறிஞ்சாதான் முழுமையுமான விடுதலை. அதனாலதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது நம்முடைய சரீரத்தை விடுதலையாக்கும், நம்முடைய ஆத்துமாவையும் அது விடுதலையாக்கும். ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நன்மைகளை நம்முடைய சரீரத்திலையும் மனதிலையும் அனுபவிக்கணும்னா, அவர் செய்து முடித்த செயலை முற்றிலுமாய் விசுவாசிப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 7:20 வரைக்கும் வாசிங்க. ரோமர் அந்தபடி 7. நாம் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஃபுல்லா வாசிருங்க. நன்றி. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. அவர் தன்னை எப்படி பிரித்து பார்க்கிறார்? நான் ஒண்ணு இருக்குது, நான் உன்னை செய்யறேன், ஆனா அதை செய்யறது நான் அல்ல. எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த தன்னை அவர் எப்படி பார்க்கிறாரு? தன்னுடைய மனதுல, தன்னுடைய சரீரத்துல ஒரு பாவ பிரமாணம் செயல்படுது, இது நான் அல்ல அப்படிங்கிறத அவர் பிரித்து பார்க்கிறார். நான் உன்னை விரும்பாததை நான் செய்யறேன்னா அது நான் இல்லை. என் சரீரத்துல ஒரு பிரமாணம் வேலை செய்த. அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அது நல்லா புரியும். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் பாக்குறேன். நான் நன்மைதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சரீரத்துல ஒரு பிரமாணம் செயல்பட்டுட்டே இருக்கு. ஆனா அது நான் அல்ல. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். நான் உள்ளான மனுஷன்ல நியாய பிரமாணத்துல பிரியமாதான் இருக்கிறேன். ஆனாலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். என்னுடைய சரீரத்தின் அவயவத்துல ஒரு பிரமாணம் போராடி கொண்டிருக்கு. அது நான் இல்ல. நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த பிரமாணம் என்னுடைய அவயவங்களில் போர் செய்து கொண்டிருக்கிறது. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த அவயவங்கள்ல இருக்கிற அந்த பாவ பிரமாணம் என்றாலே நம்ம பார்த்தோம், அது கண்டிப்பா நிறைவேறும். அந்த ஒரு பிரமாணம் அந்த ஆதாமின் மூலம் முழு மனுக்குலத்தையும் இந்த பாவம் என்கிற பிரமாணம் சிறையாக்கி கொண்டது. நான் ஆனா நன்மைதான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்னைய பார்த்தா நான் நன்மைதான் செய்யறேன், ஆனா என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் பாவம் என்கிற பிரமாணத்துல அது என்னை சிறைப்படுத்துகிறது. நிர்பந்தமான மனுஷன்தான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த சரீரத்துல, இந்த போர் செய்கிற இந்த பிரமாணத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.
அது நான் இல்ல. ஆனா இந்த சரீரத்துல எனக்கு இந்த பாவம் என்கிற பிரமாணம் முழுமையுமாய் காலங்காலமாய் இந்த முதலாதாமின் மூலம் வந்தபடியினால் இந்த பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ இந்த வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். நாளைக்கு தொடர்ந்து கூட டைம் ஆயிடுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சரீரம் முதற்கொண்டு நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். யோவான அப்படி அந்த கொதிக்கிற அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள போடும் பொழுது கூட அந்த சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் சரீரம் வரைக்கும் அவங்க ஜீவனின் பிரமாணத்துல செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். விஷம் கூட பவுல தீண்ட முடியலன்னா, பயங்கரமான அந்த பாம்பின் விஷம் பவுலுடைய சரீரத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம், அதுவரைக்கும் பாவம் என்கிற பிரமாணம் இருந்தபடியினாலே இந்த உலகத்துல நடக்கிற எல்லாம் சரீரத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா அதற்கும் மேலாக ஒரு பிரமாணம் செயல்படுவதை எப்போ உணர ஆரம்பித்தோமோ அப்போ அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் முற்றிலுமாய் அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்முடைய சரீரமும் விடுதலையாக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனாலதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அது ஃபுல்னஸ்ல வரணும். சரீரம் வரைக்கும் அந்த ஃபுல்னஸை நம்ம அனுபவிக்க வேண்டும். இப்போ ரோமர் 7 அந்த 20வது வசனத்துல உள்ள விளக்கத்தை நான் சொல்றேன். நான் விரும்பாததை நானே செய்தால் அது நான் அல்ல, எனக்குள் குடியிருக்கும் பாவம் என்கிற அந்நிய சக்தியே அதை செய்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படும் போது தீமை என்னை துரத்துகிறது. ஆழமான என் உள்ளான மனிதன் தேவனுடைய பிரமாணத்தில் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் என் சரீரத்தின் அவயவங்களோ பாவம் என்கிற சட்டத்திற்கு என்னை கைதியாக பிடித்து வைத்திருக்கின்றன. நான் என் சொந்த உடலிலேயே ஒரு யுத்த கைதி போல் இருக்கிறேன். ஐயோ, நான் எவ்வளவு நிர்பந்தமான மனிதன்! இந்த மரண பொறியில் இருந்து என்னை விடுவிப்பவர் யார்? நிர்பந்தமான என்ற வார்த்தைக்கு ஒரு தராசில் வைத்து எடை போடும்போது தேராதவன் என்று பொருள். நம்முடைய சொந்த முயற்சியால் நம்மை நாமே எடை போட்டால் நாம் ஒருபோதும் தகுதியானவர்களாக மாற முடியாது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரே நம்மை மீட்க வந்த தலைவர். இப்போது என் மனதிற்கும் என் உடலில் உள்ள பாவத்தின் விசைக்கும் இடையிலான அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. மோசேயின் சட்டங்களை நாம் பின்பற்றும் வரை நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாம் தேவனிடத்தில் திரும்பும் போது அந்த திரை விலகுகிறது. இயேசுவே மனித வடிவில் வந்த தேவன். இப்போ இத நான் மோசேயினுடைய பிரமாணங்களை வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு முக்காடு போட்டிருப்பாங்களாம். அந்த திரை விலக்கப்படல. தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த திரை விலக்கப்படல. ஆனா தேவனிடத்துல வரும் பொழுது நமக்காக திரைச்சீலை கிழிந்து அவரோடு கூட முகமுகமாய் உறவாடும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாய். சுதந்திரம் என்பது சட்டங்களை பின்பற்றுவது அல்ல, அது கிறிஸ்து என்கிற கண்ணாடியை பார்ப்பது. அந்த கண்ணாடியில் நம்முடைய உண்மையான முகத்தை, தேவனுடைய சாயலை பார்க்கும் பொழுது நீங்கள் தானாகவே மாறுகிறீர்கள். இது ஒரு புதிய இயற்கையான வாழ்க்கை முறை. தேவன் இனி தன் சட்டங்களை கற்களில் எழுதாமல் நம்முடைய மனதிலும் உணர்விலும் எழுதுகிறார். இது கட்டாயத்தினால் அல்ல, அன்பினால் நடக்கிறது.
மாம்சத்தின் பிரமாணம் இது செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நீ சரியாக செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று இது உங்களை அடிமைப்படுத்தும். இது மரணத்தை கொடுக்கும். ஆவியின் பிரமாணம் இது அன்பை அடிப்படையாக கொண்டது. இயேசு உங்களுக்காக செய்வதை முழு இருதயத்தோடும் நம்பும்போது நமக்கு கிடைக்கும் விடுதலை இது. இது நம்மை உயிர்ப்பிக்கிறது. நாம் ஒரு மரண பொறியில் சிக்கி இருப்பதாக உணர வேண்டாம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உங்களுக்காக அந்த தராசின் எடையை அவர் சமன் செய்து விட்டார். சட்டம் உங்களை வேலைக்காரனாக மாற்ற பார்க்கும். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை உங்களை சுதந்திரமான மகனாக மகளாக வாழ வைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கிறிஸ்து என்கிற கண்ணாடியை நோக்கி திரும்புவது மாத்திரமே. திரை விலகிவிட்டது. சுதந்திரமாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை நம்ம சரீரம் வரைக்கும் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. இப்ப அதே அதிகாரத்துல 13 வாசிங்க அன்றி. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாய் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். ஏற்கனவே எல்லாரும் அந்த பிரமாணத்துக்குள்ளதான் இருந்தோம். மறுபடியும் நம்முடைய அவயவங்களை அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடாதபடி உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவோட அறையப்பட்டோம், உயிர்த்தெழுந்திருக்கிறோம்னா நம்முடைய அவயவங்கள் இன்றைக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக இருக்கிறது. அதை தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்களானாலும் சரி, காதுகளானாலும் சரி, நம்முடைய மூளையானாலும் சரி, நம்முடைய சரீரத்தின் எந்த அவயவங்களா இருந்தாலும் அது நீதியின் ஆயுதம். அங்க ரைட்டியஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. நம்முடைய சரீரம் வரைக்கும் அவர் நமக்கான தண்டனையை ஏற்று நம்முடைய சரீரத்திலும் சரீரத்தின் அவயவங்களிலும் நீதி செயல்படுகிறது. இங்க பாவம் மரணம் என்கிறது செயல்பட முடியாது. அதனாலதான் நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இத உணரணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம உணர அறியதா நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். என்னுடைய சரீரம் வரைக்கும் என்னுடைய அவயவங்கள் வரைக்கும் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறது. இப்போ என்னுடைய சரீரத்தையும் மரணம் என்கிற பிரமாணம் ஆளுகை செய்ய முடியாது. அப்படிங்கிற இந்த பாடியில நமக்கு ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டே இருந்தது முதல் ஆதாமின் மூலம். இன்னைக்கு இந்த பிரமாணத்துல இருந்து சரீர பிரமாணம், மனது ஒண்ணு நல்லது செய்யணும்னு நினைக்குது, சரீரம் செய்ய விட மாட்டேங்குது. இப்ப இந்த சரீரம் ஏன்னா அது ஜெனட்டிக்கலா ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து நமக்குள்ளே வந்த காரியம். இப்போ இது எல்லாம் நம்முடைய சரீரம் இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சரீரத்தின் அவயவங்களும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். பழைய மனுஷன் அறையப்பட்டுட்டானா எதுவும் எல்லாமே புதிதாய் மாறின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே அதிகாரம் 19வது வசனம் வாசிங்கன்றி.
உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அவயவங்கள் அவயவங்கள்னு சொல்லப்பட்டிருக்குன்னா நல்லா புரியணும். நம்ம இதுவரைக்கும் ஏதோ மனசுல நினைக்கிறோம், கற்பனை பண்ணணும், பாவம், இச்சை இப்படியெல்லாம். ஆனா இது எல்லாமே எங்க இருக்கு? சரீரத்தின் அவயவங்களில் பலன் செய்ததை நாம் பார்க்கிறோம். இது நம்ம நினைச்சு நம்மளுக்கு சில எண்ணங்கள்லாம் வரல. இது எல்லாம் ஃபோர் ஃபாதர்ஸ்ட இருந்து நமக்கு வந்தது. நம்மளுக்கு ஏற்பட்ட வியாதிகளா இருக்கலாம். இன்னைக்கு சில நேரம் பார்க்கிறோம், பெற்றோர் ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தா பிள்ளைகளுக்கு அதே குணம். காரணம், இந்த அவயவங்களில் போர் செய்த அந்த அவர்களுடைய பிரமாணம் இந்த பிள்ளைகளுக்குள் கடத்தப்பட்டது. இவங்க ஒரு பாடியை எடுத்து வரும்போது அந்த தாய் தகப்பனுக்குரிய அந்த ஜீன், அந்த தாத்தா பாட்டிக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் கூட இந்த பிள்ளைகளுக்குள்ளே கடத்தப்படுகிறது. அவயவங்களில் போர் செய்கிற காரியம். இப்ப இத சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது. ராகாபினுடைய வம்சத்தில் வந்தவர் தாவீது. தாவீது அவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருந்தவர் தான். ஆனா அந்த ராகாப் என்பவள் ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு வேசி. அந்த காரியம் இங்க தாவீதுக்குள்ள அந்த பிரமாணம் செயல்பட்டு அங்கே பாவத்தில் அவர் விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த எல்லா பிரமாணத்துல இருந்து, அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, தாத்தா பாட்டிட்ட இருந்து வந்தது, முதல் ஆதாம்ல இருந்து வந்தது, எல்லா பிரமாணத்துல இருந்தும் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் இன்றைக்கு நீதியை பெற்றிருக்கிறது. அது பாவத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்தை மரணம் ஆளுகை செய்ய முடியும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நீதியை பெற்றிருக்கிறதை உணர்ந்து நம்ம தேவனுக்கு நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். இனி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை, சரீரத்துல ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு பவுல் சொல்றாரு. அது என்னை பாவம் என்கிற பிரமாணத்துலதான் செயல்பட தூண்டுதுன்னு சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு முற்றிலுமாய் அந்த பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க ஆண்டி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை தேவனுக்கு அடிமையாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனா என்னுடைய எல்லா சரீரத்தின் அவயவங்களும் அது நீதிக்கு அடிமையாய் இருக்கிறது. நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு செய்யறதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆராதனைனா எதெல்லாமோ ஆராதனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை என்னவா? சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்பது. சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது முற்றிலுமாய் அந்த பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். நாம் அவராலே பிறந்திருக்கிறோம் என்றால் இனி பாவம் மரணம் என்கிற பிரமாணம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதே நிஜம். ரோமர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க ஆண்டி. 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இப்போ நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவமாய் மாறி இருக்கிறது. அவருடைய அவயவமாய் நம்ம மாறிட்டோம்னா நம்ம கிறிஸ்துவின் அவயவத்தை அங்க சொல்றாரு, அந்த கொரிந்து சபைக்கு சொல்றாரு, வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே.
இன்றைக்கு முற்றிலுமாய் கிறிஸ்துவின் அவயவமாய் நம்ம மாறி இருக்கிறோம். நீதிக்கு அடிமையாய் நம்முடைய அவயவம் மாறி இருக்கிறது. இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த சரீர பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஜீவனின் பிரமாணத்தில் நாம் ஆளுகை செய்ய முடியும். வாசிக்கலாம். ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் முழு மனுக்குலத்துக்கும் முதலாவது தேவனோடு பிரிக்கப்பட்டதை உணர்வதுதான் அந்த மரணம். அடுத்ததா சரீர மரணம். எல்லாம் முழு மனுக்குலத்துக்கும் வந்தது. ஆனா ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இந்த பரிபூரணம் எல்லாம் நம்முடைய சரீரம் வரைக்கும் நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நீதியாகிய ஈவின் பரிபூரணம் நம்முடைய சரீரத்திலையும் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களும் இன்றைக்கு நீதிக்கு அடிமைகளாய் மாறி இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய சரீரத்தின் அவயவமும் மாறி இருக்கிறதுங்கிறத எப்போ உணர்றோமோ அப்பதான் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவி எல்லாவற்றிலையும் இந்த கிருபையின் பரிபூரணம் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கிறவர்கள் அவர் மூலமாய் ஜீவனை அடைந்து செய்வோம். இதெல்லாம் தெரிந்தாதான் வியாதியிலிருந்து பரிபூரண விடுதலைய. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த பரிபூரண ஜீவனை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சத்தியங்களை நாம் அறிந்து இந்த சத்தியங்கள் தான் நிஜம் என்பதை உணரும் பொழுது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இதை மெடிடேட் பண்ணணும். இந்த பாடியில இருக்கிற பிரமாணத்துல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். இன்றைக்கு என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் நீதிக்கு அடிமையா இருக்கிறது. நான் செய்த செயல் அல்ல. நான் நல்லதை யோசிக்கிறேன், நல்லதை செய்யறேங்கிறதுனால நம்ம ஒரு நாளும் நீதிமானாய் மாற முடியாது. அவர் செய்து முடித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி இன்றைக்கு முற்றிலும் புதிதாக்க மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறவர்களை இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணம் மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல். மாம்சத்தின் படி நடக்கிறதுனா என்ன? பர்ஃபார்மன்ஸ். நான் செய்யணும், நான் இப்படி செய்யணும், நான் அப்படி இல்லை. ஒருவர் எனக்கு செய்து முடித்திருக்கிறார், நான் அவருக்கு உட்பட்டிருக்கிறேனா? நான் இன்றைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்கு வந்த ஜீனியாலஜி, இந்த உலகத்திலிருந்து வந்த ஜீனியாலஜில நான் இல்ல. கிறிஸ்துதான் எனக்கு தேவனா இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார்னா நான் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறேன்னா இன்றைக்கு அதுல இருந்துதான் நான் வாழுவேன்னு சொல்லும் பொழுதுதான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தில் நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கும் நம்மள வியாதி ஆளுகை செய்தா, இன்னைக்கும் நம்மள டிப்ரெஷன் ஆளுகை செய்தா,
ஏன்னா இதை இன்னமும் நாம் அறிந்து உணரவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, அவரை அறிகிற அறிவு நமக்கு கிருபையையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுமாம். இன்னைக்கு நீங்க இதை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா, இந்த கிருபையின் பரிபூரணத்தை நான் பெற்றிருக்கிறேன், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை உணரும் பொழுதே உங்க லைஃப்ல பல ஏரியாஸ்ல நீங்க விடுதலைகளை பார்க்க முடியும். இது மைண்ட்ல இல்ல. இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியம் மூளையில் அல்ல, மனதுல இருக்கணும். ஆனா அதை விட ஆழமா இதுதான் நிஜம் என்பதை எப்போ உணர ஆரம்பிக்கிறீர்களோ, வசனத்தை நம்ம கன்ஃபஸ் பண்றோம், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஆனா எந்த அளவுக்கு அதை உணர்கிறோம்? என் சரீரம் நீதியின் அவயவம், அதுல பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிரியை செய்ய முடியாது, விடுதலை ஆக்கிற்றே, அது கிரியை செய்ய முடியாதே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்போ அந்த சத்தியத்தை முழுமையுமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது நமக்குள் பலன் செய்கிறதா இருக்கிறது. இத உணர்ந்தாதான், அதனாலதான் இயேசு சொல்றார், அந்த பவுல் சொல்றார், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியல, அனுபவிக்க முடியல. மனுஷரை போலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா இன்னமும் இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆழமா உணர முடியல. இதை எப்போ உணர்றோமோ அப்பதான் விடுதலை. இதை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒரு சிறு கூட்டமா தேவன் இந்த சத்தியங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்னா, நம்ம இதுல வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் நமக்கு வெளிச்சமா மாறும் பொழுது, உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இப்ப கண்ணு முதல்ல வெளிச்சம் அடையணும். ஆமா, எனக்கு அவர் செஞ்சு முடிச்சிட்டாரே, எனக்கு இப்போ என் சரீரத்துல பாவமே இல்லையே அப்படிங்கிற இந்த வெளிச்சம் எப்ப நமக்கு வருதோ நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறும். இல்லனா சரீரத்துல இருள் ஆட்கொண்டு கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த மனக்கண்கள் முதல்ல பிரகாசம் அடையணும். கிறிஸ்து யார், அவர் எனக்காக எதை செய்து முடித்திருக்கிறார், இன்றைக்கு நான் அவருக்குள் யாராக இருக்கிறேன் என்பதை இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது நம்முடைய சரீரம் வெளிச்சமாய் மாறும். சரீரம் வெளிச்சமாய் மாறும் பொழுது நம்ம எங்க போனாலும் அங்க நம்முடைய நிழல் பட்டாலே வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள். இதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த சம்பவங்கள், காரியங்கள். இதெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தாங்க. அதனாலதான் யோவான் எழுதுறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எங்க வெளிப்பட்டிருக்கிறாரு? நம்முடைய சரீரத்தில் அவர் வாசம் செய்கிறாராம். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய சரீரம் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தோம்னா ஒரு விடுதலையான ஒரு வாழ்வை இந்த பூமியில நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். இன்றைக்கு இதை உணர ஆரம்பிப்போம். நான் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளும் விடுவிக்கப்படுவாங்க. நம்ம விடுதலை ஆகும் பொழுது நம்முடைய சந்ததிகளும் விடுதலையை பெறுவார்கள். நம்ம ஒரு போர்ட்டல் எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் பல போர்ட்டல்ஸ திறந்து வச்சிருந்தாங்க இந்த பாவம் என்கிற பிரமாணத்துல மூலமா. அது எல்லாவற்றையும் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்ட இந்த நாள்ல இருந்து அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் அடைக்கப்படுகிறது. இனி இந்த பிரமாணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. ஒருவேளை இமீடியட்டா சில ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கலனா கூட, நீங்க இததான் நெஜோன்னு எப்படி உறுதியாய் நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நொடி பொழுதிலிருந்து
உங்களுடைய ஆத்துமா, சரீரம் எல்லாம் விடுவிக்கப்படுகிறதையும் மீட்கப்படுகிறதையும் நீங்கள் உணர முடியும். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆத்துமாவில மாத்திரமல்ல, சரீரத்திலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் எழுதார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்க அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறீங்களே, நீங்க தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். நம்முடைய அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அவர் அதை எப்படி பார்க்கிறார், எவ்வளவு தூரம் அவர் வேல்யூ பண்றாரு. இயேசு ஜெபித்த ஜெபத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா யோவான் 17, நீர் அவரை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டுதல் செய்யாமல் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் அவர் ஜெபிக்கிறார்னா, எந்த அளவுக்கு நம்முடைய சரீர பாதுகாக்கப்படுவதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் மேல அவருக்கு அக்கறை இல்லைன்னா அப்படி அவர் ஜெபித்திருப்பாரா? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதே அப்படின்னு 18 வருஷ கூனியா இருந்த அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லி இருப்பார் என்றால், நம்முடைய சரீரத்தின் மேல் அவர் எவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார். இதை உணர்வோம் என்றால் நம்ம விடுதலையான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஒரு பெரிய விடுதலைய இன்றைக்கு நீங்க நிச்சயமாய் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆழமா நீங்க தியானித்து பாருங்க. சரீரம் இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கண்கள் தான் இந்த சத்தியத்திற்கு, அந்த கண்கள் வெளிச்சமாகணும், கண்கள் பிரகாசம் அடையணும். இப்ப பாடி ஃபுல்லா நமக்கு என்னவாக மாறும்? லைட்டா மாறும், வெளிச்சமா மாறும். ஒரு பெரிய சந்தோஷத்தை இன்றைக்கு நீங்க எல்லாரும் பெற்றிருப்பீர்கள் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் புரியாம பாவம், பிசாசு அப்படின்னே நம்ம ஏதோ ஒரு உலகத்துல வாழ நம்ம அடைக்கப்படல, உன்னதத்துல. அதனாலதான் கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இந்த இடத்துல உள்ளத நம்ம நாடும் பொழுது நாம் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க எல்லாரும் நான் சொல்லுகிற காரியத்தை மெடிடேட் பண்ணுங்க. அமைதலா எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஒதுக்கி தள்ளிட்டு இன்றைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கிறத நீங்க உணர ஆரம்பிங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் ஜீவனுக்குள் இருக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவருக்குள் நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள் ஜீவனாயிருக்கிறார். எந்த விதத்துல பாவம், மரணம் என்கிற பிரமாணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்கள்லையும் அவருடைய நீதி செயல்படுகிறத நீங்க பாருங்க. நீதியின் பரிபூரணம் உங்களுடைய அவயவங்கள்ல எந்தெந்த உறுப்புகள் பலவீனம் அடைஞ்சிருக்கோ அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, இல்ல, இந்த அவயவம் நீதியின் பரிபூரணத்தை பெற்ற அவயவம். இந்த அவயவத்தை மரணம் ஆளுகை செய்ய முடியாது, வியாதி ஆளுகை செய்ய முடியாது. அப்படியே உணருங்க. ஒவ்வொரு அவயவத்தையும் பாருங்க. உங்களுடைய மூளை, உங்களுடைய கண்கள், செவிகள், நாவு, உங்களுடைய இருதயம், லங்ஸ், ஸ்டமக்ல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸ், எல்லா உறுப்புகளும் நீதியின் ஈவாகிய
நீதியின் பரிபூரணத்தை பெற்ற அவயவங்களாய் அது இருக்கிறதுங்கிறத நீங்க ஆழமாய் உணருங்க. பாவம், மரணம் என்கிற பிரமாணம் இனி என்னுடைய அவயவங்களில் ஆளுகை செய்ய முடியாது. நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாய் ஆவியின்படி நான் நடக்கிறேன். இந்த ஆவியானவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க மாம்சத்துக்கு பிறக்கல, ரத்தத்துக்கு பிறக்கல, பெற்றோருடைய சித்தத்தினாலையும் பிறக்கல. நீங்க அவருக்கு பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த ஜீவன் உங்களுடைய சரீரத்துல, ஆத்துமாவில, ஆவியில செயல்படுகிறதை உணர ஆரம்பிங்க. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? அனாதியான அந்த தேவன், அவர் சோர்வடைவதும் இல்லையாம், இளைப்படையதும் இல்லையாம். அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் பவுல் சொன்னது போல, நான் அல்ல, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு பிரமாணம் என்னுடைய அவயவங்களில் போர் செய்கிறதை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் உங்கள் அவயவங்கள்ல பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், வைராகியம், பழைய கசப்புகள் இதெல்லாம் போர் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அது நீங்கள் அல்ல, உங்க சரீரத்தின் பிரமாணம். அந்த பிரமாணம் இன்றைக்கு அந்த பிரமாணத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீர்கள். இனி நீங்கள் அல்ல, இந்த பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவே உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க உணரும் பொழுதே உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலும் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க உணரும் பொழுதே பல பகுதிகளில நீங்கள் விடுதலை அடைகிறதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். ரிஷபஹாலி கொரோலு ஹதுக்கரபா. அப்பா, நாங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, வானத்திற்குரியவர்கள், மண்ணுக்குரியவர்கள் அல்ல. இன்றைக்கு உன்னதத்துல உங்க கூட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா இன்னைக்கு எந்த பிரமாணமும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. பாவம், மரணம் என்கிற பிரமாணம் எங்களை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு எங்களுக்கு நீ தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரமாணம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறதை உணர ஆரம்பிக்கட்டும். தகப்பனே, அதுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்க குடும்பங்கள்ல ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிந்து நாங்க எல்லாரும் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் என்பதை உணர ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.